அம்மா கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாங்கம்மா. காவ்யா காவ்யான்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்கம்மா. உடனே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அஞ்சலி ரொம்ப பிரில்லியண்டான குழந்தை. என்கிட்ட ஃபோன்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா. இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிருந்தா அது பிரியாவோட உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிருக்கும். அஞ்சலி வெரி குட். டாடி சொல்லு அஞ்சலி. டாடி, நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன அஞ்சலி பெரியவங்க மாதிரிலாம் பேசுற? நீ எது கேட்டாலும் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லு. டாடி, அது வந்து அஞ்சலி தயங்காம தைரியமா சொல்லுடா. ஓ அதுவா? உனக்கு பொம்மையில சாக்லேட் வேணுமா? இல்ல டாடி, அதெல்லாம் எனக்கு வேணாம். அது வந்து பிரியா மம்மிக்கு எப்ப டாடி குணமாகும்? ஏண்டா மம்மி உன்னை அதிகமா கஷ்டப்படுத்துறாங்களா? அப்படியெல்லாம் இல்ல டாடி. உண்மையை சொல்றா. உனக்கு கஷ்டமா தானே இருக்கு? இல்ல டாடி, நீங்க எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க. நான் பிரியா மம்மிக்காக எல்லாத்தையுமே பொறுத்துப்பேன் டாடி. நான் டெய்லி சாமி கிட்ட பிரியா மம்மி சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிறேன் டாடி. அதனாலதான் அவங்களுக்கு இப்போ குணமாகும்னு கேட்டேன். ஏன் டாடி அழுகுறீங்க? நாங்க உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறோம்னு எனக்கு நல்லாவே புரியுது அஞ்சலி. எங்களோட சுயநலத்துக்காக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். இல்லனா இந்நேரம் நீ உங்க அம்மா கூட உன்னோட சொந்த ஊருக்கே போயிருப்ப. நீ இங்க இருந்ததால தான் உன்னை கடத்திட்டு போனாங்க. இப்போ தேவையில்லாம ஒருத்தங்க உன்னை சொந்தம் கொண்டாடுறாங்க. எங்களால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு. எங்களை மன்னிச்சிரு அஞ்சலி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாடி. நீங்க எங்கேயோ இருந்து என்ன கூட்டிட்டு வந்து அன்பா வளர்க்குறீங்க. மம்மிக்கு சீக்கிரமா குணமாகணும் தான் கேட்டேன் டாடி. ஏன்னா மம்மிய டெய்லி இப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. இவ்ளோ ஜாலியா இருந்த மம்மி இப்போ கஷ்டப்படுறாங்களே டாடி. இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க, இவ்ளோ அழகா சிரிப்பாங்க. ஆனா மம்மி இப்ப பழையபடி இல்ல டாடி. வேற யாரையும் பாக்குற மாதிரி இருக்கு டாடி. அதான் டாடி எனக்கு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஆறுதலா பேசுறா. ஆனா நீ இப்படி அலறது சரியில்லடா. இல்லம்மா, இவ சின்னவளா இருந்தாலும் பிரியா மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இப்படி பேசுவா? ஆமாண்டா, நான் கூட ஆரம்பத்துல அஞ்சலிய கொல்லதான் நினைச்சேன். ஆனா இவ நம்ம வீட்டுக்கு வந்த தேவதடா. நம்ம குடும்பத்தை காக்க வந்த குலதெய்வம்டா. அஞ்சலி, மம்மி சீக்கிரமா குணமாயிடுவாங்க. நீ கவலைப்படாத. சரி டாடி. சரி அஞ்சலி, நீ போய் படி. போ. மா, குழந்தை தன்னால கஷ்டத்தை தாங்க முடியலன்னு தான் வந்து என்கிட்ட பேசுறா. இனிமே குழந்தைய பிரியா கஷ்டப்படுத்தாத மாதிரி பாத்துக்கோங்கம்மா. சரிடா கௌதம். ஏன்னா இப்ப குழந்தை யோசிக்கிறத தான் தீபாவும் யோசிப்பாங்க. ஆனா அவங்களால என்கிட்ட சொல்ல முடியல. குழந்தை வெளிப்படையா சொல்லிட்டா. சரிடா, இனிமே நான் அஞ்சலியை பத்திரமா பாத்துக்கிறேன்.
டாடி ஏன் சோகமா இருக்கீங்க? டேய், செல்வி காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. அவ எப்பவுமே அஞ்சலியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. நானே எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனா அஞ்சமாவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ தான் நகைச்சுவை மன்னனாச்சே, செல்வியை சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுடா. டாடி அஞ்சமா இப்போ இருக்க மூட்ல நான் ஏதாவது காமெடி பண்ணா கடுப்பாயிருவாங்க டாடி. அதனால தான் நான் அடக்கி வாசிக்கிறேன். இல்ல, முன்னெல்லாம் காமெடி டான்ஸ்னு கலக்குவ, இப்போ ஏன்டா அதெல்லாம் பண்றது இல்ல? இல்லை டாடி, அதெல்லாம் நான் நிறையாவே பண்ணிட்டேன். அதனால எனக்கே போர் அடிச்சு போச்சு டாடி. இல்லடா, செல்வி இப்படி இருக்கிறத பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி டாடி, 2 மினிட்ஸ்ல நீங்க செல்வி உங்க ரூமுக்கு வாங்க. ம். டேய், அஞ்சம்மா, அஞ்சலி, அஞ்சலி வா, அஞ்சலி உள்ள வா. அஞ்சலி, அஞ்சம்மா எப்படி என்கிட்ட அஞ்சலி மாதிரியே இல்ல? அஸ்வந்த், என்னடா இது வேஷம்? அஞ்சம்மா இப்ப நான் அஞ்சலி, நீங்க நான் வாடா போடா எல்லாம் கூப்பிடக்கூடாது. எப்பவுமே நான் அஞ்சலி தானே கூப்பிடுங்க, அதே மாதிரி கூப்பிடுங்க. போதுண்டா. ஏ மாயா, அவளை சிரிக்க வைக்க அவன் என்னெல்லாம் பண்றான் பாத்தியா? ஒரு நாளாவது உனக்காக இப்படி பண்ணியிருப்பானா? மாயா, அவனோட கெட்டப்பை பார்க்கும்போது எனக்கே கண்ணு பட்டுடும் போல இருக்கு. அவன் பொண்ணாவே பிறந்திருக்கலாம். எவ்வளோ அழகா இருக்கான் பாருடி. மா, வாயை மூடுமா. அவன் இங்க வரட்டும், அவனை கொன்னுடுறேன் பாரு. அஞ்சம்மா, நான் உங்களை பார்க்க ஆசாசியா ஓடி வந்திருக்கேன். நீங்க என்ன அஸ்வந்தா அஸ்வந்தன் கூப்பிடுங்க. போங்க அஞ்சம்மா, உங்க பேச்சுக்கா நான் போறேன். சரி சரி, நீ அஞ்சலி தான், அஞ்சலி தான். உட்காரு, கோச்சுக்காத. அது இப்பதான் கரெக்டா கூப்பிடுறீங்க. அஞ்சம்மா, நீங்க ஏன் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க? நீ கிடைப்பியா மாட்டியான்னு ரொம்ப கவலையா இருக்குடா. அதனாலதான் சாப்பிடல. கிடைக்கிற விஷயம் கிடைக்கும், கிடைக்காத விஷயம் கிடைக்காது. அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என் உண்மையான அம்மா பார்க்கணுன்னு எனக்கு கூட தான் ஆசையா இருக்கு. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியலையே. இருந்தாலும் தீபா அம்மாவையும் நான் அம்மான்னு நினைக்கிறேன், பிரியா அம்மாவையும் நான் அம்மான்னு நினைக்கிறேன், உங்களையும் தான் நான் அம்மான்னு நினைக்கிறேன். நான் தான் அவங்க பொண்ணுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இவ்வளோ குட்டி பொண்ணு நானே ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் பெரியவங்க, நீங்கள் அழுவலாமா? கண்ணை தொடங்கி அஞ்சம்மா. செல்வி, அஸ்வந்த் சொல்ற மாதிரி நம்ம சந்தோஷம் வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. நீ காலையில இருந்து கவலையா இருந்தல்ல, ஆனா இப்போ உன் முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு. எப்பவுமே இல்லாத விஷயத்த தேடிதான் இருக்கிற விஷயத்த தொலைச்சிடறோம். அதை நானும் யோசிக்கல. ஆனா அஸ்வந்த் என்கிட்ட வந்து, அஞ்சம்மா காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்க, நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க, என்ன டாடி நீங்க இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா. அப்பதான் எனக்கே புரிஞ்சது, நம்ம பிரச்சனையால குழந்தை மனசு பாதிக்க கூடாதுன்னு. சாரி, இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். அஞ்சம்மா, என்ன நீங்க திடீர்னு குடும்ப பிரச்சனையெல்லாம் பேசுறீங்க? நான் உங்க கூட ஜாலியா இருக்கணும்னு வந்தா. டேய் போதுண்டா, உலக மகான் நடிகனா இருக்க. அங்கிள் நீங்க சும்மா இருங்க, நான் அஞ்சம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கிளா? ம், டேய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் ஒன்றும் ஓவரா போல. நான் அஞ்சம்மா ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் இந்த கெட்டப்லேயே வந்தேன். உங்கள் மொபைல் எடுத்து
டாடி மம்மி சாங் போடுங்க. எதுக்குடா? போடுங்க டாடி சொல்றேன். ம். டாடி மம்மி வீட்டில் இல்ல, நடப்போன யாரும் இல்ல, விளையாட போமா உள்ள வில்லாடா. மைதானம் தேவையில்லை, அம்பயரும் தேவையில்லை, யாருக்கும் தோல்வி இல்லை வில்லாடா. என்ன அவங்க சிரிக்கிறது பார்த்தா சந்தோஷமா இருக்கா உனக்கு? நான் அஸ்வந்தோட டான்ஸுக்காக தான் கை தட்டினேன்டி. நீராட்டி போல வெள்ளை திடீர்னு கொலுசு சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்? இந்த பெர்ஃப்யூம் தேவி தானே யூஸ் பண்ணுவா. அதுவும் இல்லாம அவ கொலுசு சத்தம் மாதிரியே கேக்குது. ஒருவேளை நம்மள பழி வாங்க தேவி பேய மாதிரி வந்திருக்காளோ? கௌதம் சார் தூங்கிட்டு இருப்பாரு, அம்மாவும் தூங்கிட்டு இருப்பாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
ஏதாவது பிரமையா இருக்கும். தேவையில்லாம நாம தான் பயந்துட்டோம். என்ன பயந்துட்டியா? நான் பேய் இல்ல, உன்னோட மனசாட்சி. மனசுல இவ்ளோ பயத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி வெளியே நடமாடுற? நான் என்ன பண்ண முடியும்? என்னோட நிலைமை அப்படி. நீ செய்யறது நியாயமானு நீயே சொல்லு பாப்போம். எனக்கு சரின்னு படுறதுதான் நான் பண்றேன். கூடிய சீக்கிரமே கோர்ட்ல உன்னோட சாயம் வெளுக்க போகுது. அப்ப என்ன பண்ண போற? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன். எந்த மூளைக்கு ஓடுவ? நீ தேவிய கொலை பண்ணதுக்காக போலீஸ் உன்னை எந்த நேரத்துல வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அது உனக்கு தெரியுமா? நான் அதுக்கு தயாரா தான் இருக்கேன். என்னோட கடமை சீக்கிரமாவே முடிய போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது தப்பான நோக்கத்தோட தான் வந்தேன். ஆனா திருந்திட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சதே அஞ்சலிக்காக மட்டும்தான். அஞ்சலி இருக்கிறதும் நல்ல இடம்தான். அவ இங்க இருந்து போக போற இடமும் நல்ல இடம்தான். ஆனா எனக்கு மாயாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி உடனே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காத. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இப்பதான் புது புது பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுல பெரிய பிரச்சனையே நீ தேவிய கொலை பண்ணதுதான். அது திரும்ப திரும்ப சொல்லாத. நல்லவங்க வாழணுன்றதுக்காக ஒரு கெட்ட சக்தி அழிச்சா அவ்வளவுதான். நீ உன்னை தேத்திக்கிறதுக்காக தான் இப்படி பதில் சொல்ற. ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு பயம் இருக்கா இல்லையா? பயம் நிறையவே இருக்கு. ஆனா என்ன நினைச்சு நான் பயப்படல. இந்த விஷயம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோனுதான் எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அஞ்சலி உன்னை விட்டு பிரியற நிலைமை ஏற்பட்டா நீ என்ன பண்ணுவ? அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட சேர்ந்தாலும் சரி, இல்ல இந்த வீட்லயே இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு குடும்பமுமே அவளை நல்லபடியா பாத்துக்குவாங்க. எனக்கு அஞ்சலி நல்லா இருந்தா அதுவே போதும். அந்த முடிவுல நீ உறுதியா இருக்கியா? ஆமா, ரொம்பவே உறுதியா இருக்கேன். அப்போ உன்னை நான் தொல்லை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. போய் நிம்மதியா தூங்கு. நான் பண்றது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா அஞ்சலி நல்லா இருக்கணும். அஞ்சலியை எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட சேர்த்துடணும். ஆனா எப்படி?